ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவுகளில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுண்டைக்காய் சாப்பிட்றதுனால நம்மளோட உடம்புல ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன, எந்தெந்த நோய்களுக்கெல்லாம் இந்த சுண்டைக்காய் ஒரு வரப்பிரசாத உணவாக இருக்குதுன்னு சொல்லலாம். இந்த சுண்டைக்காய் பார்த்திங்கன்னா ஈஸியாக கிடைக்கக்கூட பொருள் தாங்க. இது பார்த்திங்கன்னா வில்லேஜ் சைடு அதிகமாகவே இருக்கும். கடைகளில் கண்டிப்பாக கிடைக்குங்க. மறக்காமல் வாங்கி சமைச்சு சாப்பிடுங்க. இது நம்மளோட உணவுப் பொருட்களில் ஒரு மிக முக்கியமான உணவாக இருக்குங்க. இது பார்த்திங்கன்னா மருத்துவ குணம் படைத்த உணவுப் பொருள்னு கூட சொல்லலாம். இது கண்டிப்பாக வாங்கி சமைச்சு சாப்பிடுங்க. இதை அவாய்ட் பண்ண வேண்டாம். இந்த சுண்டைக்காயில் ஏன்னா அவ்வளோ மருத்துவ குணங்கள் இருக்குங்க. நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள்னு சொல்கிறதோட தெரியாத விஷயங்கள்னு நிறையவே இருக்குங்க. அதை நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதுக்கு இந்த வீடியோ பதிவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் வீடியோவை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கும் நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் வீடியோவை முழுசாக பாருங்கள். அப்போ தான் நான் சொல்ல வர பயனுள்ள தகவல்கள் உங்களுக்கு புரியும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சுண்டைக்காய் சாப்பிட்றதுனால நம்மளோட குடலில் இருக்கக்கூடிய குடல் புழுக்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய புழுக்கள் பார்த்திங்கன்னா அனைத்துமே அழிஞ்சிருமாங்க. இதை சாப்பிட்றது நம்மளோட ரத்தத்தை சுத்திகரிக்க செய்யுதாங்க. அது மட்டும் இல்லாமல் இது சாப்பிட்றது மூலம் நம்மளோட உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கக்கூடியதாக இருக்குங்க. இதில் இருக்கக்கூடிய இரும்பு சத்து, கால்சியம், வைட்டமின் சி மற்றும் நார்ச்சத்தெல்லாம் பார்த்திங்கன்னா அதிகமாகவே இருக்குது. இது சாப்பிடும்போது நம்மளோட உடம்புக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் வல்லமையை கொண்டு வரக்கூடியதாக இருக்குங்க. இது சாப்பிட்றது மூலம் நம்மளோட குடலில் இருக்கக்கூடிய புழுக்களை அழித்து வெளியேற்றக்கூடிய தன்மை இதுக்கு நிறையவே இருக்குங்க. இதில் பார்த்திங்கன்னா அதிக இரும்பு சத்து இருக்கிறதுனால நம்மளோட இரத்த சிவப்பு அணுக்களை அதிகரிக்க செஞ்சு இரத்த சோகையை தடுக்கவும் இது வல்லமை புரிஞ்சதாக இருக்குது. இரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை மற்றும் கொழுப்புகளை கட்டுக்குள்ளே வச்சுருக்கவும் இந்த சுண்டைக்காய் பயன்படுதுன்னு சொல்கிறாங்க. கால்சியம் இதில் அதிகமாக இருக்கிறதுனால, அதாவது கால்சியம் சத்து அதிகமாக இருக்கிறதுனால எலும்புகளுக்கு நல்ல வலிமையை தரக்கூடியதாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் செரிமான பிரச்சனைகளை போக்கக்கூடியதாக இருக்குது. அஜீரண கோளாறு, மலச்சிக்கல், வயிறு பிரச்சனை, இது மாதிரி பிரச்சனைகளுக்கெல்லாம் இது சாப்பிடும்போது ஒரு நல்ல சிறந்த தீர்வாகவே இருக்குன்னு சொல்லலாம். சுண்டைக்காய் பார்த்திங்கன்னா அதனோட அளவு சைஸ்லேருந்து சின்னதாகவே இருந்தாலும் அதில் இரும்புச்சத்து, நார்ச்சத்து, வைட்டமின்கள் இது மாதிரி எண்ணற்ற சத்துக்கள் இருக்குதுங்க. இது பார்த்திங்கன்னா நம்மளோட ரத்தத்தை சுத்தப்படுத்துவதோடு மட்டும் இல்லாமல் சர்க்கரை அளவை கட்டுப்பாட்டில் வச்சுக்கவும் இது உதவுதுன்னு சொல்கிறாங்க. சுண்டைக்காயில் இரும்புச்சத்து அதிக அளவில் இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் இது ஹீமோகுளோபின் அளவை அதிகரித்து இரத்த சோகை வராமல் தடுக்க உதவுதுங்க. இதில் இருக்கக்கூடிய கிளைக்கோசைடு அப்படின்னு சொல்லக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் பார்த்திங்கன்னா ரத்தத்தில் சர்க்கரையோட அளவு திடீரென உயராமல் இருக்க கட்டுக்குள்ளே வச்சுருக்க உதவுதாங்க. சுண்டைக்காயில் கசப்புத்தன்மை கொஞ்சம் அதிகமாகவே இருக்குங்க. இது சாப்பிட்றது மூலம் குடலில் இருக்கக்கூடிய நச்சு கிருமிகள், புழுக்களை அழித்து வெளியேற்றவும் இந்த சுண்டைக்காய் பயன்படுதுன்னு சொல்கிறாங்க. அஜீரண கோளாறு, மலச்சிக்கல் போன்ற பிரச்சனைகளை தீர்த்து செரிமான மண்டலத்தை சீராக வச்சுருக்கவும் இது உதவுதுன்னு சொல்கிறாங்க. இந்த சுண்டைக்காயில் பார்த்திங்கன்னா சுண்டை வற்றலை நெய்யில் வறுத்து சாப்பிட்றது அல்லது சுண்டைக்காய் சூப்பு செஞ்சு சாப்பிட்றது இது மாதிரிலாம் சாப்பிட்றது மூலம் ஆஸ்துமா, வறட்டு இருமல் மற்றும் மார்புச்சளியை குணப்படுத்தவும் இது உதவுதுன்னு சொல்கிறாங்க. குறிப்பாக சொல்லணும்னா நம்மளோட இரத்த குழாய்களில் கொழுப்பு படிவத்தை தடுத்து இரத்த அழுத்தத்தை சீராக வச்சுருக்க உதவுதாங்க. சுண்டைக்காயை பார்த்திங்கன்னா பச்சையாகவோ, கூட்டு செய்தோ அல்லது வற்றலாகவோ வறுத்தோ உணவில் சேர்த்து நம்ம சாப்பிடும்போது அதனோட முழு பலன்களும் நமக்கு கிடைக்கும்னு சொல்கிறாங்க. சுண்டைக்காய் பார்த்திங்கன்னா மருத்துவ குணங்கள் நிறைஞ்ச ஒரு காயின்னு சொல்கிறாங்க. இந்த சுண்டைக்காய் செடியில் இலை, காய், மலர், தண்டு, வேறு இது அத்தனையுமே ஆயுர்வேத மருந்தாக பயன்படுத்தப்பட்டு வருதுங்க. சித்த வைத்தியத்தில் கூட இதை பயன்படுத்திட்டு வராங்க. இது பார்த்திங்கன்னா நாட்டு சுண்டை, காட்டு சுண்டை என 2 வகைகளாக இதை பிரிச்சுருக்காங்க. சுண்டைக்காயை பச்சையாகவும் சமைத்து சாப்பிட்லாம், காய வச்சும் சாப்பிட்லாங்க. இந்த சுண்டைக்காயை பார்த்திங்கன்னா அடிக்கடி நம்ம உணவில் சேர்த்து சாப்பிட்றது மூலம் நிறைய நன்மைகள் நமக்கு கிடைக்குதுன்னு கூட சொல்லலாம். இந்த சுண்டைக்காயில் பார்த்திங்கன்னா கால்சியம், புரதச்சத்து, இரும்புச்சத்து இவையெல்லாம் அதிகமாகவே இருக்கிறதுனால இது ரத்தத்தில் இருக்கக்கூடிய நச்சுக்களை வெளியேற்றி அஜீரணம், மலச்சிக்கல் உள்பட்ட பிரச்சனைகளை தீர்க்க உதவி புரியுதுங்க. குறிப்பாக சொல்லணும்னா இந்த சுண்டைக்காயில் ஃபினைல்கள், குளோரோஜெனின்கள் போன்ற ஆக்சிஜனேற்ற பண்புகள் அதிகமாக இருக்குதுங்க.
இது சாப்பிட்றது மூலம் நம்மள இரைப்பையில் ஏற்படக்கூடிய அலர்ஜி அல்லது கணையத்தில் ஏற்படக்கூடிய புண்கள் இதையெல்லாம் வந்துட்டு குறைச்சி வயிற்றில் அதிகப்படியான அமில சுரப்பு ஏற்படாமல் தடுக்கக்கூடியதாக இருக்குங்க. அதோடு மட்டும் இல்லாமல் இதில் அதிகப்படியான நார் சத்துக்கள் இருக்கிறதுனால செரிமானத்தை எளிதாக்கி எடையையும் கட்டுக்குள்ளே வச்சுருக்க உதவுதுன்னு சொல்கிறாங்க. இந்த சுண்டைக்காயில் அதிக அளவில் இருக்கக்கூடிய இரும்பு சத்து பார்த்திங்கன்னா இரத்த சிவப்பணுக்களோட எண்ணிக்கையை அதிகரிக்க செய்யுது. அனீமியா அப்படின்னு சொல்லக்கூடிய இரத்த சோகை ஏற்படாமல் தடுக்குதாங்க. ஏற்கனவே இரத்த சோகையால் பாதிக்கப்பட்டவர்கள் கூட அடிக்கடி சுண்டைக்காயை உணவில் சேர்த்து சாப்பிட்டுட்டு வந்தோம்னா இரத்த சோகை படிப்படியாக குறையுங்க. ரத்தத்தில் ஹீமோகுளோபினோட அளவும் அதிகரிக்க செய்ய இந்த சுண்டைக்காய் பயன்படுறதாக சொல்கிறாங்க. கிளைக்கோசைடு அப்படின்னு சொல்லக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட் பார்த்திங்கன்னா சுண்டைக்காயில் அதிக அளவில் இருக்குங்க. சுண்டைக்காயில் இருக்கக்கூடிய இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்கள் பார்த்திங்கன்னா இன்சுலின் உற்பத்தி மற்றும் குளுக்கோஸ் உறிஞ்சுதலை கட்டுப்படுத்த உதவுது. அதனால் இரத்த சர்க்கரை அளவு திடீர்னு உயராமல் பார்த்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது. உயர் இரத்த குளுக்கோஸ் அளவை கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுருக்க வாரத்துக்கு குறைஞ்சது 3 நாளைக்காவது இந்த சுண்டைக்காயை உணவில் சேர்த்து சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது. சுண்டைக்காயில் பார்த்திங்கன்னா சபோஜெனின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்டீராய்டு ஹார்மோன் உற்பத்தியை சீராக்கி உடலில் மெட்டபாலிசத்தை சீராக்கக்கூடிய தன்மை பார்த்திங்கன்னா இந்த சுண்டலுக்கு இருக்குங்க. ஹார்மோன் சமநிலையை சரி செய்து ஒழுங்கற்ற மாதவிடாய் பிரச்சனையும் சீர் செய்ய இது உதவுதுன்னு சொல்கிறாங்க. குறிப்பாக சொல்லணும்னா நீர்க்கட்டி, தைராய்டு இது மாதிரி பல்வேறு பிரச்சனைகளால் ஏற்படக்கூடிய சீரற்ற மாதவிடாய் பிரச்சனையை சரி செய்ய தினசரி உணவில் நம்ம இந்த சுண்டைக்காயை சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது. சுண்டைக்காயில் அதிக அளவில் புரதச்சத்து இருக்கிறதுனால இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதற்கான அமினோ அமிலங்கள் இதில் அதிகமாகவே இருக்குங்க. அதனால் நம்மளோட இதய தசைகளை தளர்வாக்கி இதய துடிப்பை சீராக வச்சிருக்க உதவுதுன்னு கூட சொல்லலாம். இதய திசுகளுக்கு சீராக ஆக்சிஜனையும் இரத்தத்தையும் பம்ப் செய்து எடுத்து செல்லக்கூடிய வேலையை இந்த சுண்டைக்காயில் இருக்கக்கூடிய அமினோ அமிலங்கள் செய்யுதாங்க. இதனால் இரத்த அழுத்தமும் கட்டுக்குள்ளே இருக்க நிறைய வாய்ப்பு இருக்கிறதா சொல்கிறாங்க. சுண்டைக்காயில் ஆன்டிவைரல் பண்புகள், ஆன்டி ஆக்சிடென்ட்கள் அதிகமாக இருக்குங்க. அதனால் உடலில் வெப்பநிலையை குறைச்சி உடல் சூட்டை தணிக்கும் தன்மை இந்த சுண்டைக்காய்க்கு நிறையவே இருக்குது. காய்ச்சல் இருக்கும் சமயத்தில் இந்த சுண்டைக்காய் வற்றில் ஜீரகம், மிளகு, உப்பு சேர்த்து வறுத்து பொடி செஞ்சு அதை சூடான சாதத்தில் நெய் சேர்த்து சாப்பிட்டுட்டு வந்தோம்னா காய்ச்சல் படிப்படியாக குணமடைகிறத நம்ம பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் சுண்டைக்காயை பார்த்திங்கன்னா சூப்பு வடிவில் கூட எடுத்து சாப்பிட்லான்னு சொல்கிறாங்க. சுண்டைக்காயில் அதிக அளவில் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இருக்கிறதுனால சிறுநீரக கற்கள் போன்ற சிறுநீரக கோளாறுகளை குணப்படுத்தவும் சிறுநீரகத்தின் குளோமருலர் கட்டமைப்புகளில் அடைப்பை நீக்கவும் இது பயன்படுதுன்னு சொல்கிறாங்க. நம்மளோட வழக்கமான டயட்டில் வாரத்திற்கு 2 நாட்கள் சுண்டைக்காயை உணவில் சேர்த்து சாப்பிட்றது மூலம் சிறுநீரகங்களோட கழிவுகள் தேங்காமல் வெளியேற்றி குடல், சிறுநீர் பாதை மற்றும் ஒட்டுமொத்த சிறுநீரகத்தின் இயக்கத்தையும் இது மேம்படுத்த உதவுதுன்னு கூட சொல்லலாம். இதனால் சிறுநீரக செயலிழப்பு உள்ளிட்ட பிரச்சனைகளை தவிர்க்க முடியும்னு சொல்கிறாங்க. சுண்டைக்காயில் அதிக அளவில் வைட்டமின் சி இருக்கிறதுனால இது நோய் எதிர்ப்பு ஆற்றலை அதிகரிப்பதற்கான முக்கியத்துவமான ஊட்டச்சத்து இதில் அதிகமாகவே இருக்குங்க. குறிப்பாக சொல்லணும்னா அலர்ஜி, நீரிழிப்பு போன்ற நாள்பட்ட நோய்கள், உயர் இரத்த அழுத்தம், காய்ச்சல் போன்ற பருவகால நோய் தொற்றுகளிலிருந்து உடலை பாதுகாத்து நோய் எதிர்ப்பு மண்டலத்தையும் பலப்படுத்த இந்த சுண்டைக்காய் பயன்படுதுன்னு சொல்கிறாங்க. காய்ச்சல், சளி போன்ற பிரச்சனைகளாக அவதிப்பட்டு வந்தீங்கன்னா சுண்டைக்காய் சூப்பு செஞ்சு சாப்பிடும்போது படிப்படியாக குறையிறத நம்ம பார்க்கலாம். இருமல், மூச்சுக்குழல் அடைப்பு, சைனஸ், நுரையீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் மற்றும் ஆஸ்துமாவோட அறிகுறிகளை குறைப்பதில் சுண்டைக்காய் முக்கிய பங்கு வகிக்குதுன்னு சொல்லலாம். ஆஸ்துமா தொந்தரவு இருக்கவங்க அடிக்கடி உணவில் சுண்டைக்காய் சேர்த்து சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது. சுண்டைக்காயை பச்சையாகவும் பயன்படுத்த முடியும், காய வச்சு வற்றலாகவும் பயன்படுத்தலாம். சுண்டைக்காயை நன்கு தட்டி அதில் இருக்கக்கூடிய விதைகளை நீக்கிட்டு மோரில் 1 மணி நேரம் ஊற வச்சு பிறகு அதை வெயிலில் நன்கு உலர்த்தி வற்றலாக எடுத்தால் சுண்டைக்காய் வற்றல் தயார். அது மட்டும் இல்லாமல் சுண்டைக்காயில் நிறைய மருத்துவ குணங்களும் இருக்குங்க. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ பதிவுகளில் சுண்டைக்காய் சாப்பிட்றதுனால ஏற்படக்கூடிய நன்மைகள் என்னென்ன, யாரெல்லாம் சுண்டைக்காய் சாப்பிட்லாம், சாப்பிடக்கூடாது, சுண்டைக்காயில் என்னென்ன வகையான உணவுப் பொருட்கள்லாம் செஞ்சு சாப்பிட்லாம் அப்படிங்கிறத பற்றி தெளிவாக இந்த வீடியோ பதிவுகளை உங்ககிட்ட நான் சொல்லியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல்
சுண்டைக்காயில் எவ்வளோ மருத்துவ குணங்கள் இருக்குன்னு நமக்கு வந்துட்டு நிறைய இப்போ தெரிஞ்சிருக்கும். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நன்றி.